கள்ள உபதேசத்தை குறித்தும் கள்ள ஊழியர்களை குறித்தும் இந்த காலத்தில் இந்த கள்ள ஊழியத்தினாலும் இந்த கள்ள உபதேசத்தினாலும் பேட் டாக்டரின் ஃபால்ஸ் டாக்டரினாலும் பாதிக்கப்பட்ட ஏராளமான தேவ ஜனங்கள் உண்டு. அவர்களால் எழும்ப முடியாது, தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. தேவன் அவர்கள் மேலே வைத்த திட்டம் கூட கண்டிப்பாக தடைப்பட்டு போய்விடும். இப்படி வேதத்தில் கூட நிறைய பேர் இருந்தாங்க, கள்ள உபதேசங்களுக்கு பின்பாக சென்றவர்கள். இதே போல் இந்த நாட்கள்லையும் இது நடக்கும். இது ஒரு புதிய விஷயம் கிடையாது. இந்த அருமையான சத்தியத்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்து கொடுத்த உண்மையான சத்தியத்துக்கு விரோதமாக பிசாசானவன் கண்டிப்பாக எழுப்புவான். அதனால் நம்ம இதை கண்டு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கூட நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பயணம் கரெக்டாக இருக்குதா, நம்ம கரெக்டான உபதேசத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு முன்னாடி, அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் இல்லை ஒரு காராக இருந்தால் கூட அதனுடைய வீலில் டயரில் காற்று இருக்குதா பஞ்சராக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பயணம் தடப்படக்கூடாது. இந்த உலகத்தில் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கவனக்குறைவாக இருந்தால், நம்ம ஒரு கள்ள உபதேசத்தில் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்நாட்களில் நம்ம செய்த எல்லா காரியங்களும் வீணாக போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம இந்த உபதேசங்களை குறித்து நம்ம அறிய வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல ரீதியான உபதேசங்கள். ஜெபிக்க வேண்டாம், உபாசிக்க வேண்டாம், நீங்கள் திருச்சபைக்கு போக வேண்டாம், ஆன்லைனில் ஆராதித்தால் போதும், ஆன்லைன்லேயே திருவிருந்து எடுக்கலாம், ஆன்லைன்லேயே ஆர்டினேஷன் வாங்கிக்கலாம், இப்படி நிறையா வந்திருக்கிறது. இப்போ ஆன்லைனில் பைபிள் ஸ்டடி இருக்குது. இது தவறா அப்படின்னு பார்த்தா இது தவறு கிடையாது. நம்ம வேதத்தை படிக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. நம்ம சபை கூடுதல்னு ஒன்று இருக்கிறது. தேவ ஜனங்கள் கூட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இது தேவையில்லை, தேவ ஜனத்தினுடைய ஃபெல்லோஷிப் தேவையில்லை, ஒரு மனம் தேவையில்லை, இப்படிலாம் நிறைய பரவலான கள்ள உபதேசங்கள். அதாவது கள்ள உபதேசம் சொன்னால் ஒரு சாப்பாட்டில் பாய்சன் கலந்த மாதிரி, ஒரு விஷம் கலந்த மாதிரி. இதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருமே மரிக்க முடியும். இதே போல தான் ஆவிக்குரிய கள்ள உபதேசங்கள் வரும் பொழுது நம்ம முடவனாக, குருடனாக, செவிடனாக, மயங்கிய தன்மையில் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் மாறிவிடுவான். அதற்கு பிற்பாடு நம்ம எவ்வளோதான் அந்த நபரை காப்பாற்றணும்னு நினைத்தாலும் அவர்கள் அதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள கள்ள உபதேசம் போயிட்டுனா ஒரு பாம்பு கொத்துனதுக்கு சமம். அவன் அதற்கு பிறகு சாத்தானை எதுக்க திராணி இல்லாதவனாகவும் அவன் உலக ரீதியாகவே மாறிவிடுவான். அவன் இயேசுவை தான் ஆராதிப்பான், தேவனை தான் தேடுவான். ஆனால் அவனால் கர்த்தருடைய சத்தத்தை கரெக்டாக கேட்க முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாது, எல்லாரையுமே குறை சொல்ல ஆரம்பிப்பான். இப்படி பின்வாங்கி தேவனை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படி வேதத்தில் முதலாவது வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா அது ஆதாமும் ஏவாளும் தான். பிசாசு நல்ல ஒரு வர்ணிப்பான ஒரு கதையை சொல்லி ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு பிசாசு யூஸ் பண்ண ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டிக்னு பார்த்தீங்கன்னா டிசப்ஷன், வஞ்சகம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த டிசப்ஷனில் இருந்து நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். நம்ம கிறிஸ்தவனாக வாழ்கிறது விஷயம் இல்லை, கடைசி வரைக்கும் வாழணும், நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கி இயேசுவை தேடி நிறைய விஷயத்திற்காக வந்திருப்போம். ஒரு வியாதி குணமாகணும், ஒரு கடன் மாறணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு ஹீலிங் தேவைப்படுது, ஒரு மெட்டீரியல் பிளெஸிங் தேவைப்படுது, நம்ம வந்திருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லாருடைய விசுவாசமும் இயேசு மேலே வைக்கப்பட்டதான்னு கேட்டால் அவர்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் வந்தவுடன், அவர்கள் ஒரு குழந்தை வந்தவுடன், இல்லை ஒரு திருமணம் நடந்தவுடன், இல்லை ஒரு வீடு கட்டினவுடன் அவர்கள் இயேசுக்குள் நிலைத்திருப்பார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக நிற்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், தேவஜனங்களே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்திற்காக இயேசுவை தேடி வந்தால் அந்த விஷயம் கிடைத்தவுடன் முக்காவாசி பேர் திரும்பி போயிடுவாங்க. ஆனால் இயேசுவை தேடி வந்தால் நம்ம திரும்பி போக மாட்டோம், இயேசு கூடவே இருப்போம். அதுதான் இன்றைக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கி நிறையா பேர் பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், ஊழியர்கள்னாலும் சரி பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, கள்ள உபதேசங்களை சொல்லுகிறது, ஜனங்களை அடிமைகளாக வைக்கிறது, இப்படி நிறைய நடக்கிறது. இன்றைக்கி இந்த மாதிரி காரியங்களை வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். நான் அடிக்கடி இந்த கள்ள உபதேசத்தை என்ன மாதிரி நினைப்பேன்னா, இது ஒரு பாய்சன், ஒரு விஷ ஊசியை உங்களுக்குள்ளாடி சாத்தான் போட்டுட்டான்னு வைங்களேன், 6 மாதம் அந்த விஷ ஊசி உள்ளே இருக்குதுன்னா 6 மாதம் நீங்கள் கள்ள உபதேசத்தில் இருந்துவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஆயுசு காலத்துக்கு இருந்துருவாங்க.
அதனால் தேவ ஜனங்களே, நம்ம கரெக்டான உபதேசத்தில் இருக்கோமான்னு நம்மளை வழிகாட்டுக்கிறதே பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனம் தான். இன்றைக்கி நிறையா பேர் இதே பைபிளை வைத்து தான் கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி கள்ள உபதேசத்தை சொல்கிற எல்லாருமே உங்கள் கையில் உள்ள அதே பைபிளை தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சொல்லி கொடுக்கக்கூடிய நபருக்கு பின்னாடி இருக்கிற ஆவி வஞ்சிக்கிற ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதனால் பைபிள் கையில் வைத்திருக்கிற எல்லாருமே நல்லவர்கள் நாம் சொல்ல முடியாது. பைபிள் கையில் வைத்திருக்கிறவங்களுடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கணும். இயேசு என்ன சொல்கிறார்? ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் தான் அறிய முடியும். அதனால் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ஓநாய்க்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம்னா நம்ம வீட்டில் உள்ள நகையை திருடுவாங்க, கடனுக்காக ஊழியர்கள் நகையை கேட்பாங்க, பணத்தை கேட்பாங்க, கடைசியில் தரமாட்டாங்க. நாளைக்கு உங்கள் பொம்பளை பிள்ளைகளை கூட நம்பி என்ன செய்ய முடியாது, சபைக்கு கூட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இந்த கள்ள உபதேசங்களையும் கள்ள ஊழியர்களையும் கள்ள உபதேசங்களையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ளலைனா நாம் வஞ்சிக்கப்படுவோம். அதனால் அந்த கடமை நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம விரைவாக 1-2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்மளை சத்ரு வஞ்சிக்கிறான், எப்படி நம்ம விழுந்து போகிறோம், அந்த காரியங்களை நம்ம வேகமாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனல். அநேக ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு அது பயன்படுகிறது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாரத்தில் 2 முறை என்ன செய்கிறோம், அநேக ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் ஸ்டடி போக முடியல, பைபிள் காலேஜ் படிக்க முடியல, அப்படிலாம் நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா 100% கேரண்டி தாரேன். கண்டிப்பாக வேதாகம கல்லூரியில் கூட சொல்லிக் கொடுக்காத அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம இந்த சேனலில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாகம கல்லூரி போனீங்கன்னா தியாலஜி ரிலேட்டடாக தான் சொல்லி தருவாங்க. செங்கடலினுடைய நீளம், எருசலேமினுடைய கதவுகள், வீதிகள், உப்பு கடல், சால்ட் சி, ரெட் சி அப்படின்னு தான் சொல்லி தருவாங்களே தவிர ஆவிக்குரிய டீப்பான ரகசியங்கள் அங்கே இருக்காது. அந்த ரகசியத்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவினால் பலப்படுத்தப்பட்ட ஊழியர்களால் தான் தேவ ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். வேதத்தில் பாருங்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேறப்பாரகர்கள், இப்படி ஏகப்பட்டவர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அறிவின் திறவுகோல் இருந்துச்சு. ஆனால் இயேசுட்ட மட்டும்தான் அதிகாரம் உள்ள ஆவிக்குரிய திறவுகோல் இருந்துச்சு. அதனால தான் பிசாசை விரட்ட முடிஞ்சிச்சு. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை பேச முடிந்தது. இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் ஆவியாகவும் ஜீவனாக இருந்தது. இட் வாஸ் லைஃப், இட் வாஸ் கம்மிங் ஃப்ரம் ஹிம். ஆனால் பரிசேயர்களுடைய வாயிலிருந்து ஜீவன் வரலை, வேத பாரகனுடைய வாயிலிருந்து ஜீவன் வரலை. வசனம் வந்துச்சு, ஆனால் வசனத்தில் உள்ள ஜீவன் இல்லை. அதனால தான் தேவ ஜனங்களே, வேதாம கல்லூரியை நான் குறை சொல்லலை. நானும் 8 ஆண்டுகளுக்கு மேலே வேதாம கல்லூரி படிச்சிருக்கிறேன். ஆனால் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை வசனத்தில் இருந்தும் பரிசுத்த ஆவியின் இடத்துல இருந்தால் வருது. அது ஜெப அறையிலிருந்து தான் வரும். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது எல்லாமே அந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை தான். வாங்க நம்ம விரைவாக பார்க்கலாம். இந்த கள்ள உபதேசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 24வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தேவ ஜனங்களே, இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா நம்ம என்ன செய்கிறோம், உஷாராயிரும். அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு அலர்ஜி. நிறைய பேருக்கு இந்த தீர்க்கதரிசின்னு சொன்னாலே அதை கேட்குறதுக்கு எரிச்சல் படுறாங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பாஸ்டர்ஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் தேவன் இப்போ ப்ராஃபட்ஸை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். உண்மையாகவே தேவன் எழுப்புகிற தீர்க்கதரிசிகள்கிட்ட சில அறியாமைகள் இருக்கலாம். அவர்களுடைய உடைகள், அவருடைய பேச்சு பாவனைகள், அவங்களுடைய அறியாமைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் எழுப்புகிறவர் கண்டிப்பாக ஒரு நாளில் என்ன செய்வார், அவங்கள சீர்திருத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்திடுவார். இந்த ஸ்டேஜை கடந்து தான் ஊழியர்கள் வருவாங்க. அது ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், யாருமே பிறந்ததிலிருந்து ப்ராஃபட்டோ, பிறந்ததிலிருந்து அப்போஸ்டலோ, பிறந்ததிலிருந்து ஒரு ஊழியக்காரனாக அவங்க பிறக்கலை. எல்லாம் மனுஷனாக பிறந்து பாவத்தினுடைய கொடூரத்தினால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு லெவலில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தனிப்படையாக ஆண்டவர் அவர்களை படித்து கொண்டிருக்கும் பொழுதோ, வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதோ ரிசைன் பண்ணிட்டு வர வைப்பார். இல்லைனா பிறக்கும் பொழுதே சூஸ் பண்ணி அம்மாவுடைய கற்பத்தில் இருந்தே அந்த அம்மா பிள்ளையை ஒப்பு கொடுத்து வந்திருக்கலாம். இல்லைனா ஒரு விசுவாசியாக அட்டன் பண்ணி கொண்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு ஊழியக்காரனோ உன் மேலே ஊழியம் இருக்குதுன்னு தலையில் கை வச்சு ஜெபித்து சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் இல்லைனா உள் மனசுக்குள்ளாடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு ஊழியத்துக்குள்ளே தான் ஒரு ஊழியக்காரன் வருகிறான். அது ஒரு சுவிசேஷ ஊழியமோ, ஆண்டு சொன்ன 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. மேஜரான ஊழியங்கள், போதக ஊழியம், ஒரு பாஸ்டராக இருக்கிறாங்க, டீச்சர், ஒரு போதிக்கிற ஊழியம். அது ஃபஸ்ட்டு சொன்னது மேய்ப்பன். அப்போ இந்த ஃபஸ்ட்டிலிருந்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், ஒரு பாஸ்டர், போதகர், டீச்சர், இப்படி ஒரு 5 விதமான மேஜர் ஊழியம் இருக்குது. நிறைய அசிஸ்டிங் ஊழியம் பைபிளில் இருக்குது. உதவி செய்கிற ஊழியம் நிறையா இருக்குது.
ஆனால் இந்த 5 மேஜரான ஊழியம் வந்து பரிசுத்தவான்களை இன்னும் பலப்படுத்தும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவர்கள் யாருமே பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. பூமியிலிருந்து நம்மளை போல பாடுபட்டு தான் எழும்புறாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, எலியாவும் நம்மை போல் பாடுள்ள மனுஷன். உங்களுக்கும் தும்மல் வந்து சளி பிடிக்குதுன்னா அதுவும் அவருக்கும் வந்திருக்கும். உங்களுக்கும் வயிறு பிரச்சனை வருதுன்னா அவருக்கும் வந்திருக்கும். உங்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்ததுன்னா அவருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்கும் பசி வந்துச்சுன்னா அவருக்கும் இருந்துச்சு. உங்களுக்கும் வீடு இல்லாத தன்மை அவருக்கும் இருந்துச்சு. அதான் நம்மை போல பாடுள்ள மனிதன். அவர் ஜெபிச்சதில் வானம் அடைக்கப்பட்டது, மழை பெய்யாமல் இருந்தது. அவர் திரும்பி ஜெபிக்கிறாரு, வானம் திறந்தது, மழை பெய்தது. அப்படி என்றால் நம்மளுடைய கஷ்டமோ நம்மளுடைய வேதனையோ நம்மளை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுறதுக்கு அது தடை கிடையாது. அப்போ தடை வந்து பிசாசு தான். பாவமும் பிசாசும் தான் தடை. அப்போது ஒரு மனிதன் ஊழியக்காரனாக மாறும் பொழுது அவன் எளிமையாக ஸ்டார்டிங்கில் இருந்தால் வருவான். அவனுடைய உடையில் வித்தியாசம் இருக்கும், அவனுடைய பேச்சில் ஒரு பரிதாபம் இருக்கலாம், அவனுக்கு பெருசாக பேச தெரியாது, கிராம பேச்சாக பேசலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிண்டல் அடிக்கவோ, அவங்க எழும்பும் பொழுது சில அறியாமைகளை பார்த்து நம்ம வெறுக்கவோ கூடாது. ஏன்னா ஊழியர்கள் எழும்பும் பொழுது அப்படி தான் இருப்பாங்க. செம்மையான உடைகள் இருக்காது, வாகனங்கள் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் அந்த பாதையில் நடத்துவார். கஷ்டம் தெரியாத ஊழியர்கள் பணத்தை வீணாக்குவாங்க, ஜனங்களுடைய பணத்தை சுயலாபத்திற்காக பயன்படுத்துவாங்க, ஜனங்களுடைய பணத்தை அப்படியே என்ன செய்வாங்க, சொந்தமாக கார் வாங்குறதுலையும் வீடு வாங்குறதுலையும் செலவழிப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு உண்மையாக தேவனால் எழுப்பப்படுற ஒரு நபர் அதை ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் செலவழிப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் தான் எழுப்புகிறார். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பாஸ்டர்கள் இந்த பேரை கேட்டாலே எரிச்சல் வர்றதுக்கு காரணம் பிசாசு அதை செய்து வைத்திருக்கிறார். முதல்ல நமக்கு எரிச்சல் வரக்கூடாது. ஏன்னா அது வேதத்தில் உள்ளது. தேவன் எழுப்புகிறார். அப்போ தேவன் எழுப்புகிறவர்களும் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் யோவான் ஸ்நானன் கூட கிட்ட உட்காந்து சாப்பிட்ருந்தீங்கன்னு வைங்களேன், அவர் என்ன தெரியுமா சாப்பிட்ருப்பார்? அவர் வந்து ஒட்டக மயிரினுடைய உடை போட்டிருந்தார். ஒட்டக முடி உள்ள ஒரு உடை. யோசித்து பாருங்கள், ஒரு ஒட்டகத்தினுடைய தோல் எவ்வளோ வாடை அடிக்கும். அவர் எவ்வளோ நாள் குளித்தாரோ குளிக்காமல் இருந்தால் நமக்கு தெரியாது. சோப்பு போட்டாரா போடலையா நமக்கு தெரியாது. அவர் காட்டிலிருந்து வருகிறவர். காட்டுத்தேனை ஊற்றி வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா, என்னடா இவர் ஸ்ப்ரே அடிக்கலையா, ஒரு ஸ்வெட்டு ஸ்மெல், ஒரே விசர்ப்பு வாடையாக இருக்குது, இவர் இவ்வளோ மோசமாக ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு நல்ல ஒரு டீசன்சி கிடையாதா அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். அந்த காலத்திலே அவர் அப்படி தான் வாழ்ந்தார். யோசித்து பாருங்களேன். இந்த காலத்தில் அப்படி யோசித்து பாருங்கள், அவர் அப்படி வாழ்ந்திருந்தால் என்ன இருக்கும்? அப்போ ஒரு உடையை வைத்தோ, ஒரு பேச்சை வைத்தோ, அவங்களுடைய பின்னணியை வைத்தோ, அவங்க செஞ்ச தொழிலை வைத்தோ, நம்ம அவங்களுடைய கலரை வைத்தோ நம்ம அவங்கள இடை போட முடியாது. இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க வேண்டும். இதை தாண்டி அவர்கள் தவறு செய்கிறாரெல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு ஊழியர் வந்து தவறுகள் எந்த இடத்துல செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில், கேரக்டர் லாஸ். அதை தான் ஆண்டு சொன்னார். இந்த பொல்லாத ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் வந்து தன்னை கிறிஸ்து என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமானது செய்வாங்க, பெண்களோடு தவறானதில் இருந்து கொண்டு இருப்பாங்க. இவர்கள் செல்ஃபோனை எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பெண்களோடு பேசி கொண்டு இருப்பாங்க. இவர்கள் இடறி விழுந்து கொண்டே இருப்பாங்க. இவர்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆம் தேவ ஜனங்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது. சரி, இப்போ ஆரம்ப ஊழியர்கள் இப்படி எழும்புவாங்க. இதுக்கு இடையில் கள்ள ஊழியர்கள் இருக்காங்க. அதை தான் ஆண்டு சொல்கிறாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்க. இவங்க மிக விரைவாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அப்போ இவர்கள் வந்து வஞ்சிக்கிறாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை, 2000 வருடத்துக்கு முன்னாடி பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருத்தி கொள்வார்கள். பாருங்களேன், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு மட்டும் இல்லை. நம்ம தீர்க்கதரிசின்னு கேட்டோன்னே நமக்கு வந்து ஒரு அலர்ஜி வரலாம். கள்ள பாஸ்டர்னு கேட்டோன்னே ஒரு அலர்ஜி வரலாம், வெறுப்பு வரலாம். தேவ ஜனங்களே, நம்ம முதல்ல கவனிக்கணும், ஒரு பாஸ்டரை எதுக்கிறது விஷயம் அல்ல, ஒரு கள்ள கிறிஸ்துன்னு சொல்லுகிறவனை எதுக்கிறது விஷயம் அல்ல. அவனுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவி உண்டு. நம்ம டக்குன்னு ஒரு மனுஷனை என்ன செஞ்சுருவோம், வெறுத்துருவோம். நம்ம வந்து பாவத்தை தான் வெறுக்கணுமே தவிர பாவியை வெறுக்கக்கூடாது. இயேசு வந்து பாவியை நேசித்தார். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், பாவியை நம்ம நேசிக்கணும், பாவத்தை தான் வெறுக்கணும். நம்ம ஊழியர்களை வெறுக்கக்கூடாது, ஊழியத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்தகார ஆவியை தான் வெறுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஊழியர்கள் ஒரு தவறு பண்ணோன்னா அந்த ஊழியர்களை எடுத்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை அவர் மனம் திரும்பி நல்லவராக மாறுறான்னு வைங்களேன், அவரை பற்றி விமர்சனம் பண்ண தவறான வீடியோக்கள் இன்னும் இன்டர்நெட்டில் கிடக்க தான் செய்யும். அவர் மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைத்து உண்மையாகவே மனம் திரும்பி கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தணும்னு நினைத்தா கூட அந்த பழைய வீடியோக்களை அழிக்க மாட்டாங்க, அது இன்னும் நெட்டில் கிடக்கும்.
அதனால தான் நம்ம ஊழியர்களை கண்டிப்பாக அவங்க செய்கிற தவறை நம்ம உணர்த்துறோன்னா, இந்த தவறை ரிப்ரூஃப் பண்ணி பேசுகிற நபர்கள் அவங்க சரியாகும் பொழுதும் சீர்திருத்தம் அடையும் பொழுதோ இவர்களை தேவன் பயன்படுத்துகிறாருன்னு நம்ம கண்டிப்பாக சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நம்மளும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு ஆளை ஒதுக்கி வச்சுருவோம். மேக்சிமம் தேவன் ஒரு ஆளை பயன்படுத்துகிறாருன்னா அந்த பயன்படுத்துகிற ஆள் சின்ன ஒரு ஒரு இடரலில் விழுகிறாங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபித்து தூக்க தான் பார்க்கணுமே தவிர, அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா அவங்கள ஜெபித்து தூக்க ஆள் இருக்காது. இன்றைக்கி வல்லமையாக பயன்படுற எல்லா ஊழியர்களும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவர்கள் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது நம்ம கூட இருக்கிற நம்ம ஜெபித்து அவங்கள தூக்க பார்க்கணும். ஏன்னா ஒரு ஊழியர்கள் செய்கிற விஷயமே உங்களை தூக்கி கொண்டே இருக்கிறாங்க, உங்களை தூக்கி விட்டுறாங்க. நீங்கள் 7 முறை விழுந்த பொழுது அவங்க உங்களை தூக்கி விட்டாங்க. நீங்கள் விழுந்த விஷயம் வெளியவே தெரியாது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் விழுந்தால் அது ஊருக்கே தெரியும். நம்ம 1000 தடவை விழுந்திருப்போம், அதை வெளியே காட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரன் விழும் பொழுது அது உலகமே சுற்றி காட்டும். அப்போது நீங்கள் பலமுறை விழுந்த பொழுது உங்களை தூக்கி விட்டதே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக உங்களை தூக்கி விட்டுருப்பார், வார்த்தை மூலமாக தூக்கி விட்டுருப்பார். அந்த வார்த்தையை சுமந்து வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க விழும் பொழுது நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் தூக்கி விடணும். இதை தாண்டி அவர்கள் துணிகரமாக இச்சை கொண்டு பாவத்தின் மேல் ஆசை கொண்டு விழுகிறாங்கன்னா அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் செய்கிற அசுத்தத்தை நம்ம ஜனங்களுக்கு சொல்லலாம், அதை குறித்து தவறே கிடையாது, எடுத்து சொல்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா மக்கள் கள்ள உபதேசத்தில் போயிடக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஒருவேளை அவன் மனம் திரும்பினானா அதையும் எடுத்து சொன்னால் இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வேகமாக பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. தேவ ஜனங்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புறதுக்கு மெயின் காரணமே தீர்க்கதரிசி கிடையாது, அங்கே இருக்கிற மக்கள். நிறைய மக்கள் விபச்சாரம் பண்ணிட்டு சபையில் ஆராதிப்பாங்க. இப்போ ஒரு உண்மையான பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரர் இருந்தால் 2 மனைவி உள்ள ஒரு புருஷன் அங்கே உட்காந்துருக்கானா அவனை கண்டித்து உணர்த்துவான். உனக்கு எதுக்கு 2 மனைவி வச்சுருக்க, மனம் திரும்பு, அப்போ தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவார். இதை சொன்னோன்னா அவன் சபையை விட்டு வெளியே போயிடுவான். அவன் வெளியே போய் தன்னுடைய மனைவியை, ஒரு ஆளை உண்மையான மனைவியை வச்சுட்டு கெட்ட மனைவியை வெளியே கலத்தி விடுறதுக்கு மனசு இல்லாமல் அந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு தனக்கு இஷ்டமான ஒரு சபைக்கு போகணும்னு நினைப்பான். நிறைய பேர் விபச்சார தொழில் செய்வாங்க. பைபிள் சொல்லுது, விபச்சார காசும் நாயினுடைய காசும் என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது. இவங்க விபச்சார தொழில் பண்ணிட்டு அதில் உள்ள காசை காணிக்க கொடுக்க வராங்கன்னா உண்மையான ஊழியர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. இப்போ இவர்களுக்கு என்ன, அந்த தொழிலை விட முடியாது. அப்போ தங்களுக்கு இச்சகமான ஒரு சபைக்கு தேட ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கி சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, குடிப்பாங்க, சபைக்கு வருவாங்க, அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. சிலர் மனைவியை அடிப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. எந்த சபையில் அதை சொல்லலையோ அங்கே போய் இருப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறோம் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு ஊழியக்காரன் கூட பரிசுத்த ஆவி இருந்தால் அதை கண்டித்து உணர்த்த தான் செய்வாங்க. அப்போ அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியே போகிறதுனால தான் நிறைய இன்னைக்கு கள்ள உபதேசம். ஏன் கள்ள உபதேசம்? பாடுபடுறதுக்கு மனசு இல்லை, தேவனுக்காக சிலுவையை சுமக்க மனசு இல்லை, தேவனுக்காக காத்திருக்க மனசு இல்லை. உடனடியாக ஷார்ட்கட். நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமே ஒரு ஷார்ட்கட் எடுத்தார். நான் ஷார்ட்கட் எடுக்கிறத அவங்கள நான் பாவின்னு சொல்லலை, ஒரு சூழ்நிலை ஷார்ட்கட் எடுக்க வைக்குது, குறுகிய பாதை எடுக்க வைக்குது, அதனுடைய விளைவு ஆபத்து. அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது உண்மையான உபதேசம் பிடிக்காது, உண்மையான கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது. அதனால் அவர்கள் ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. பிசாசு பார்க்குறான், இப்படி ஷார்ட்கட் எடுத்திருக்கிற திரளான மக்களை பார்க்குறான். அவர்களுக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கொடுக்குறான். பொருளாதாரத்தை மட்டுமே பேசுகிற ஊழியர்கள். தேவ ஜனங்களை எங்கெல்லாம் பொருளாதாரத்தை மட்டும் பேசி ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறாங்களோ அங்கே ஆபத்து இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கு குழந்தை செல்வம் தேவையாக இருக்குது, கல்யாணம் நடக்கலை, தடையாக இருக்குது, இதுக்கு எல்லாம் நான் ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் ஜெபிக்கலாம் தேவ ஜனமே. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளைனா அந்த இடத்துல பேசப்பட வேண்டியதே தேவனுடைய ராஜ்யம். அவங்க பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசணும், பரிசுத்தத்தை பற்றி பேசணும். நம்ம தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அப்போ அவர் ஆராதிக்கிற நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், அதை பற்றி பேசணும். ஒரு செய்தியில் பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும், அதாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், இந்த 3 சாராம்சமும் நம்மளுடைய ஒரு செய்திக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு தேவ ஜனம் ஒரு செய்தியை பார்க்குறீங்கன்னா அந்த செய்திக்குள்ளாடி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது இருக்க வேண்டும், நியாய தீர்ப்பை குறித்து இருக்க வேண்டும், நீதியை குறித்து இருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய ப்ரெசன்ஸே இல்லை அதில். ஒன்லி பணத்தை மட்டும் இருக்குது, ஒன்லி குறைய மட்டும் சொல்லுவாங்க. நிறைய பேர் பேச ஆரம்பித்தால் 1 hour குறை தான் சொல்லுவாங்க.
நிறைய பேர் பேச ஆரம்பித்தால் 1 hour பணத்தை பற்றி பேசுவாங்க. நிறைய பேர் பேச ஆரம்பித்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டிய அந்த சாராம்சத்தை பார்க்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இவர்களை அறிந்து கொள்றதுக்கு வேதம் நிறைய விஷயங்களை சொல்லி தருகிறது. நம்ம விரைவாக நம்ம என்ன செய்யலாம், ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். தேவஜனங்களே, கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து இயேசு வாராரு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அது நடக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி பரியாசம் பண்ணுவாங்க, ஊழியர்களை பரியாசம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால நிறைய பேர் இனி சொல்லுவாங்க இயேசு வரமாட்டாருன்னே சொல்லுவாங்க. இயேசு ஃபிசிக்கலாக வரமாட்டார், அவர் வந்து ரகசிய வருகை கிடையாது, ஒளிவமலையில் அவர் வரமாட்டார், பகிரங்க வருகை கிடையாதுலாம் சொல்ல இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் வேதம் எச்சரிக்கிறது. யாக்கோபு 3:1, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. Don't be a teacher that you should know that you will receive a more judgment. அதிகமான ஆக்கினை தீர்ப்பு உண்டு. வேதத்தில் உள்ளதை குறைக்கவோ கூட்டவோ செய்தால் ஆண்டவர் அவன் மேலே வாதைகளை கூட்டுவார், அவனுடைய பேரை கிறுக்கி போடுவார். அப்போ அதிக ஆக்கினை யாருக்கு உண்டு? இந்த வசனத்தை போதிக்கிறவங்க தவறாக போதித்துட்டு அவங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு. அதனால போதகராகாது இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள், பிரியமானவர்களே, உலகத்தின் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கள்ள தீர்க்கதரிசியோ கள்ள ஊழியரையோ கள்ள பாஸ்டரையோ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்கள் ஆவியினால தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஆவிக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. அப்போ தேவஜனங்கள், நீங்கள் முதலாவது வேத வசனத்தை நன்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நல்லா வாசிக்க வேண்டும். அந்த காரியங்களை கவனமாக பார்த்து எது நல்ல இடம் அந்த இடத்துல போனால் தான் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல காரியத்தை வாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனுஷ கறியை வைத்து ஒரு சமையல் நடந்திருக்கு. அப்போ அங்கே பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த டேஸ்ட்டு நிறைய நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடை வந்து ஆக்சுவலாக அந்த கடையை மூடலான்னு பேன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கடை ஓடவே இல்லை. அப்போ அந்த ஸ்கூல்கிட்ட வரக்கூடிய சின்ன பிள்ளைகளை பிடித்து மனுஷக்கறியினால் ஒரு விதமான பர்கர் மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அது மனுஷக்கறியில் செஞ்சதுனால அந்த டேஸ்ட்டு வந்து நிறையா நல்லாவே இருந்திருக்கு, அவ்வளோ லெகுவாக அருமையாக இருந்திருக்கு. அப்போ அவங்க அதை சிக்கன் நினைத்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்த எல்லாருக்குமே அவ்வளோ பிடித்துட்டு. ஆனால் ஒரு நாள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விரல் வந்திருக்கு. அப்போ ஒரு போலீஸ்காரர் கையில் அது பேருக்கு. அவர் பார்த்துருக்காரு, என்னடா விரல் இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது தான் சின்ன பிள்ளைகளை கொலை பண்ணி அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் தேவஜனங்களே, நம்ம போகிற சபை அது கள்ள உபதேசமாக இருந்தால் ஒரு மனுஷக்கரியை நம்மளால் சாப்பிட முடியுமா? இதே போல தான் துடிக்க மோசமான விஷயங்களை அவங்க செய்து கொண்டிருப்பாங்க. உங்களை விடுதலைக்கு நேராக நடத்த மாட்டாங்க. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகாது, உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை வராது, உங்களுக்கு வந்து ஜப ஆவி கிடைக்கப்படாது, பரிசுத்தமாக வாழ மாட்டீங்க, சபைக்குள்ளே பாவங்கள் நடக்கும், மோசமான பாவங்கள் நடக்கும். ஸோ தேவஜனங்கள் இதிலிருந்துலாம் விடுதலையாக்கப்படணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவினால் நீங்கள் நிறைந்து அதை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்குற சொப்பனங்களை அஜாக்கிரதையாக எண்ணாமல் கவனமாக நீங்கள் எண்ண வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமார்ப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமஸ்யங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. தேவஜனங்களே, நிறைய ஆசை உள்ளவங்க, பண ஆசை உள்ளவங்க தொழிலை ஊழியத்தில் வந்து செய்வாங்க. இந்த உலகத்தானே சொல்லுவான், தொழிலில் தர்மம் பண்ணாத, தர்மத்தில் தொழில் பண்ணாத. அப்படின்னா என்ன? ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்கும்பொழுது அங்கே என்ன செய்யாத, தொழில் பண்ணாத. ஒரு ஏழையான நபருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அளந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே நேரம் தொழில் பண்ணும் பொழுது
எல்லாரும் பாவம் சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமே இருக்காது. அப்போ தொழிலில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் தொழில் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஊழியத்தில் என்ன செய்யக்கூடாது? தொழில் பண்ணவே கூடாது. ஊழியத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தால் அது ஆண்டவருக்கு பண்ணுற பெரிய துரோகம். 4 விசுவாசி கூடட்டுமே, 4 தசமபாகம் கூடும், ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நான் அதை நினைக்கவே இல்லை. எங்கள் குடும்பனாலும் சரி, எங்கள் ஊழியனாலும் சரி, ஆத்துமாக்கள் கூடட்டும், நிறைய பேர் கூடட்டும், நிறையா காணிக்க வரும். தேவனுக்கு முன்பாக நாங்கள் சொல்லுகிறோம், தேவஜனங்களே, அது ஆண்டு கொடுக்குற கிருபை. முதல்ல பண ஆசை, 2வது பாலியல் இச்சைக்குள்ள ஆசைகள், இதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கள்ள உபதேசத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். கள்ள உபதேசம் சொல்லுகிறது பப்ளிக்காக வெளியே தெரியாது. பரிசுத்தாவியை மறுதளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பரிசுத்தாவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து கிரியேட்டட் பீயிங் சொல்லுவாங்க, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகர், இஸ் த கிரியேட்டர், அவரை சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. இது ஒரு கள்ள உபதேசம். கடைசி நாட்களில் திருமணம் பண்ணாத, டீ குடிக்காத, இப்படிப்பட்ட உபதேசம்லாம் இருக்குது. டீ குடிக்கிறது பாவம், ஷேவ் பண்ணணும், ஃபுல்லாக ஷேவ் பண்ணணும், முடி வெட்டணும், இப்படிலாம் உபதேசம் வந்துட்டு, திருமணம் ஆகக்கூடாது, இதெல்லாம் கள்ள உபதேசங்கள். இப்படி ஏகப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கி கடைசி நாட்களில் பறந்து திரிகிறது. பிறகு வந்து இச்சையான ஆடைகள் தரித்து கொண்டு சபைக்குள்ளே இப்போ வராங்க. பச்சை குத்துகிறது தவறு இல்லைன்னு சொல்லுறாங்க. தேவ ஜனங்களே, பச்சை குத்துறது தவறு இல்லையான்னு அது விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். நீங்கள் இன்றைக்கி பச்சையை குத்துவீங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் நெருப்புனால் தங்க கைகளில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கீச்சு கையெல்லாம் கீச்சிட்டு வருவாங்க. நெருப்புனால் பழுக்க வைத்த கம்பியினால் எழுதுவாங்க. யோசித்து பாருங்கள். வேதத்தில் எலியாவுடைய காலத்தில் எலியா என்ன செய்கிறார்? அக்னி இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளை உங்கள் ஆண்டவரை வந்து இறங்க வை, அக்னி இறக்க வைன்னு சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை கீறி கொண்டார்கள். இன்றைக்கி அசுத்தமான காரியங்கள் நடக்குது. ஒரு விஷயம், நான் ஒரு சொப்பனம் பார்க்குறேன். அந்த சொப்பனத்தில் என்ன பார்க்குறேன்னா, சாத்தானுடைய அல்டிமேட்டான விஷயத்தை பார்க்குறேன், சாத்தானுடைய கொடூரத்தை பார்க்குறேன். அங்கே என்ன நடக்குதுன்னா, விபச்சாரமும் வேசித்தனமாக அங்கே நடந்து கொண்டு இருக்குது. நான் வந்து பார்க்குறேன், அந்த இடத்துல ஒரே ஆட்டம் பாட்டம் கிளப்பு மாதிரி இருக்குது. அங்கே மோசமான விஷயம் நடக்குது. ஏகப்பட்ட ஆம்பளைகள் இருக்குது, கணவர் மனைவியாக நிற்கிறாங்க. ஆனால் இவனுடைய மனைவி அங்கே, இவனுடைய கணவர் அங்கே, இப்படி மாறி மாறி மோசமான விஷயம் அங்கே அசுத்தம் நடக்குது. ஆண்டவர் தேசத்தில் நடக்கிற அசுத்தத்தை கனவாக காட்டுறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சிலையை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக என்ன ஆயிட்டுன்னா, மோசமான விபச்சாரமும் குடி போதை மட்டும் அல்லாமல் அடுத்தவங்களுடைய கையை கிழித்து அந்த கையிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தை குடித்து அந்த இரத்தத்தை தரையில் சிந்தி அதை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். மோசமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, இதை இந்த கடைசி நாட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிள்ளைகளை வெட்டினாங்க, பிள்ளைகளை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சில விஷயம்லாம் இப்போ தேசத்தில் உங்களுக்கு சில நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. இதெல்லாம் சாத்தானுடைய உச்சக்கட்டம். சின்ன பிள்ளைகளை பலி கொடுக்கறது, சாப்பிடுகிறது. தேவ ஜனங்களே, இன்றைக்கி கள்ள உபதேசம் கொடூரமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. நம்ம உஷாராக இல்லை என்றால், நம்ம கவனமாக இல்லை என்றால், நம்மளை அறியாமலே அந்த கள்ள உபதேசத்தில் நம்ம போய் மாட்டிடுவோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் தான் அறிய முடியும். அந்த கணிப்பு நமக்கு தேவை. அப்போ கனி இல்லாத ஊழியர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உஷாராயிடணும். பணத்துக்காக மட்டும் நேசிக்கிறவங்க, ஒரு அன்பே இல்லாத ஊழியக்காரன், பேசுகிற சத்தியத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றியோ அந்தகாரங்களை பற்றியோ நீதியை குறித்தோ, அந்தகாரங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சத்தியமோ பரிசுத்தத்தை குறித்து ஒரு சத்தியமோ, இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துக்கிற சத்தியம், நீதியை குறித்து பேசுகிற சத்தியம், வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிற சத்தியம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஊழியர்கள் அதை பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்கள நம்பலாம். அவங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கி பாருங்கள், திருமணம் ஆகி டைவர்ஸ் இப்படிலாம் நடக்கிற ஊழியர்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ நல்ல உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 16 ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அதனுடைய விளக்கம் வந்து உபதேசமாக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், புளித்த மாவுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு அப்பத்தை குறித்து பேசுகிறாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அது அவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கான்னு சொல்லுகிறார். அப்போ அவர்களுடைய உபதேசம் கள்ள உபதேசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து ரொம்ப ஃபிசிக்கலான விஷயம், வெந்தயத்தில் தசம்பம் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும், ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கிறான். அதில் பரிசேயன் வந்து அப்படியே
பப்ளிக்காக அநேகருக்கு வெளியே காட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு விதமான கள்ள உபதேசம். அவர்கள் ஆண்டவரை நம்பலை, ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை நம்புவாங்க. ஏஞ்சல்ஸ் உண்டு, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டுலாம் நம்புவாங்க. சதிசேயர்களை குறித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைன்னு நம்புகிறவங்க, ஆவிகள் கிடையாது நம்புகிறவங்க, ரோமர்களோடு இணைந்து நிறைய வேலைகளை செய்தவங்க. அப்போ இவர்கள் ரெண்டு பேருமே ஒரு விதமான கள்ள உபதேசத்தில் மாட்டியிருந்தாங்க. ஆண்டு இவர்களுடைய கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், அது புளித்த மாவுன்னு சொன்னார். ஏன் புளித்த மாவுன்னு சொன்னார்னா, நல்லா இருக்கக்கூடிய 90% ஒரு சின்ன அமௌண்ட்டான கெட்ட மாவு புளித்து போக பண்ணிடும். இதே போல் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கள்ள உபதேசம், ஒரு சின்ன துளி உங்களை கெட்டவங்களாக மாற்றும். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நம்ம நல்லபடியாக நடக்கணும். இந்த கடைசி காலத்தில் பலவிதமான கள்ள உபதேசம், உபாசிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க, தசமபாகம் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. வேதத்தில் எங்கே தசமபாகம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. தேவ ஜனங்களே, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம்னு ஒன்று கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்களில் உள்ள நிறைவு நீங்கள் கொடுக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் தசமபாகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பேசக்கூடிய நானும் தசமபாகம் எடுத்து வைக்கிறேன். ஊழியர்களுக்கு கொடுக்குறோம், நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், நம்மளை நடத்துகிறவங்களுக்கு கொடுக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம அதை செய்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். நம்மளுடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் காணிக்கை கொடுத்தாரு. அவர் கொடுத்த காலம்னு பார்த்திங்கன்னா அது புதிய ஏற்பாடும் கிடையாது, அது பழைய ஏற்பாடினுடைய ஆரம்பம். என்ன சொல்ல, அந்த நியாயப்பிரமாணமும் கிடையாது பழைய ஏற்பாடு. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே அவர் தசமபாகம் கொடுத்தாரு. அப்போ தசமபாகம்னு ஒரு டைம் நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லாட்டியும் பவுல் சொல்கிறாரு, கொடுக்க வேண்டிய நீங்கள் மனதார கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் நீங்கள் மனதார கொடுக்கணும். நீங்கள் நிறைய கொடுத்துட்டு மனதில்லாமல் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ கொடுக்குறவங்க மனசார கொடுக்கணும். அது நீங்கள் 5 ரூபா போட்டாலும் 10 ரூபா போட்டாலும் 50 ரூபா போட்டாலும் 50,000 போட்டாலும் நல்ல ஜபத்தோடு மனசோடு பரிசுத்த ஆவி நடத்துதலோடு போடுங்க. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடு என்று ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் தசம பாகத்தை நம்ம கொடுக்கறது காரணம் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் கொடுத்துருக்கிறார். அது நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம் கிடையாது. அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மள்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் 10% ஊழியத்துக்கு போட்டு போய் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்க வேண்டியது நிறையா இருக்கலாம். சிலப்போ ஆண்டு சொல்லுவார், இப்போ 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு வருமானம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், இந்த வாட்டி தேவனுக்காக மிஷினரிக்காக ஒரு 5,000 எடுத்து நீ சபைக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்கள் வருமானத்தில் நீங்கள் இப்போ 10,000 தான் உங்களுக்கு வருமானம், 50% எடுத்து கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு ஆண்டர் இப்படி பேசினார்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இது ஆண்டர் பேசலை, நம்ம சுயமாக நம்ம நினைக்கிறோம், நம்ம எதுக்கு 50% கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டினுடைய நிலையே அதுதான். ஆண்டவர் சொல்கிறத நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆனால் ஆண்டர் மீதியை பார்த்துக்கிடுவார், ஆண்டர் நடத்துவார் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு அந்த தைரியம் இல்லாததுனால இது ஆண்டர் பேசலை, இது பிசாஸ் பேசுறது போலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், கொடுக்க மாட்டோம். அதனால தான் ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க, ஊழியர்கள் இன்றைக்கி பப்ளிக்காக சொல்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அந்த ஊழியத்துக்கு ஹெல்ப் வரக்கூடிய விசுவாசினால தான் கிடைக்கும். ரொம்ப சின்ன சபையாக இருக்கும். அந்த மக்கள் மனசார கொடுத்தா தான் அங்கே 4 பாயே வாங்கி போட முடியும், ஒரு மைக்கு ஸ்டாண்டு வாங்க முடியும், ஒரு ஸ்பீக்கரை வாங்க முடியும். நம்ம யோசிக்கலாம், நம்ம ஆண்டர்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவரா? நம்ம ஆண்டர் கஷ்டப்பட்டவர் கிடையாது. ஒரு சபையை ஆண்டர் வளர்த்து கொண்டு வராருன்னா ஒரு மரம் சின்னதாக இருந்து வளர்கிற மாதிரி தான் அது வளர்கிறது. அதனால் காணிக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி காணிக்கை எடுத்து குடும்பத்திற்காக, வீடு கட்டுறதுக்காக, அதாவது கார் வாங்குறதுக்காக, லேவிஷாக வாழ்கிறதுக்காக இன்றைக்கி ஊழியர்கள் செலவழிக்கிறதுனால தான் ஆபத்து. எனக்கு தெரிந்த நிறைய ஊழியர்கள் ஸ்டேஜில் அவங்க ப்ரூஃபோடு காணிக்கை எவ்வளோ வருது அதை கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிச்சு டேக்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்கள் இவ்வளோ தூரம் 100% காணிக்கையில் நான் 3% தான் எடுக்கிறேன், மற்றதெல்லாம் சபை கட்டுறேன்னு சொல்லி 80 சபைகள் 100 சபைகள் கெட்டின பெரிய பெரிய ஊழியர்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அவங்க சாட்சி சொல்லுவாங்க, 100% வரக்கூடிய காணிக்கையில் நான் 3% எனக்கு ஒரு சம்பளமாக எடுக்கிறேன், ஒரு 20,000 30,000 எனக்கு சம்பளமாக எடுக்கிறேன். ஏன்னா எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆகாரம் வேணும். இப்படி உண்மையாக இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பணம் சபையில் குமிந்தாலும் அந்த பணத்தை மிஷினரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அனுப்புகிற தேவ ஊழியர்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி கரெக்டாக எல்லா அக்கௌண்ட்டையும் பண்ணி தேவனுக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் போகும்பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட கரெக்டாக ஏவுவார், மிஷினரிக்கு இப்படி கொடு. அப்படி ஒரு ஏவுதல் வருதுன்னா
50% காணிக்கை நான் எப்படியா கொடுக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அப்போ 50% ஆண்டு கொடுக்க இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஆண்டவர் என்னன்னாலும் சொல்லலாம். அந்த ஏவுதல் உங்களுக்குள்ளே எப்போ இல்லாததுனால, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை கொடுக்கறதுக்கு முன் வராததுனால ஆண்டவருடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, அட்லீஸ்ட் 10% கொடுங்க. அப்போ தான் சபையினுடைய வேலைகள் நடக்கும். சபை பெரிய சபை, நான் ஒரு சபைக்கு போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு மட்டுமே 1.5 லட்ச ரூபா. இது ஒரு பாஸ்டர் எப்படி கொடுப்பார் யோசித்து பாருங்கள். 1.5 லட்ச ரூபா கரண்ட் பில்லு வருது. இன்னொரு சபை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கரண்ட் பில்லு. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்கிறது. மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கிறது, ஸ்பீக்கர்ஸை கவனிக்கணும், ஊழியர்களுக்கு காசு கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. நம்ம போகிற எல்லாருமே 10 ரூபா 2 ரூபா 5 ரூபா போடுறோம். ஒரு சிலர் தான் 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா போடுறாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டாக இருக்கும். நான் நிறைய ஊழியர்கள் கீழேருந்து ஊழியர் செஞ்சுருக்கிறேன். நான் காணிக்கையெல்லாம் எண்ணி இருக்கிறேன். முக்கால்வாசி 10 ரூபா நோட்டாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், 100 பேர் 10 ரூபா போட்டால் எவ்வளோ வருகிறது? 1000 ரூபா தான் வருகிறது. இந்த 1000 ரூபா ஒரு மனுஷனுடைய கூலி. நம்ம சபையில் 100 பேர் வாரான், 200 பேர் வாரான், எல்லாரும் 10 ரூபா போட்டால் 200 பேரும் 10 ரூபா போட்டால் 2000 ரூபா தான் வருது. அப்போ மாதத்தில் வரக்கூடிய 2000, அதாவது ஒரு வாரத்தில் 2000 ரூபான்னு பார்த்தா 4 வாரத்தில் 8000 ரூபா தான் கிடைக்குது. 200 பேர் வரக்கூடிய விசுவாச சபையில் யோசித்து பாருங்கள். அப்போது வாரம் காணிக்க இதை சிலர் கூட்டி போடுவாங்க, குறைவு போடுவாங்க. அப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு, ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா, ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா வைத்தாலுமே ஒரு பெரிய 200 பேர் வரக்கூடிய சபையில் 5000 ரூபா வைத்து பார்க்கும் பொழுது 20,000 ரூபா வருகிறது. இதை போக எல்லாரும் தசம்பாகம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் கொடுப்பாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா வருதுன்னு வைங்களேன். ஒரு இன்ஜினியருடைய வருமானமே இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா. ஆனால் ஒரு 200 பேர் திருச்சபை வரக்கூடிய ஒரு வருமானம், அதுவுமே ஒரு இன்ஜினியருடைய வருமானத்துக்கு கீழே தான் இருக்கிறது. நிறைய சபைகளுடைய காணிக்க பார்க்கும் பொழுது அது 2 லட்சத்தை தாண்டாது. ஆனால் அங்கே உள்ள கரண்ட் பில்லு, அந்த மக்களுக்கு சிலப்போ திருவிருந்து வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவு, இப்படி ஒன்றா நடக்கும் பொழுது உண்மையாகவே அந்த கீழே உடன் ஊழியர்களுக்கு சம்பளம், மேலே உள்ள ஊழியர்களுக்கு சம்பளம், சபையில் உள்ள தேவைகள், இதெல்லா விஷயத்திற்காக உண்மையாகவே கஷ்டப்படுற ஊழியர்கள் காணிக்க வாங்க வேண்டியது தேவனுடைய முறை. அவங்க காணிக்க வாங்குறது தவறு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி காணிக்க வாங்க அவர்களுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்துருக்கிறாரு, காணிக்க வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை தவறாக கிரியை செய்து அதை ட்ரஸ்ட்டில் காட்டாமல் அதை தனக்குன்னு எடுத்து இப்படி கிரியை செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஸோ தேவ ஜனங்கள் நம்ம இந்த தசம பாகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், காசு கொடுக்கறது தவறுன்னு இன்றைக்கி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் யார்கிட்டையும் கொடுங்கன்னு கம்பல் பண்ணலை. உங்களுக்கு ஆவியான ஒரு ஏவுகிறத தசம பாகம்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் அல்லாமல் கர்த்தர் ஏவுகிறத நீங்கள் கொடுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க, நீங்கள் போகிற திருச்சபைகளுக்கு கொடுங்க. இதை இன்றைக்கி தசம பாகம் கிடையாது, அடுத்த கள்ள உபவாசம் கிடையாது, நீங்கள் டான்ஸ் ஆடினா போதும், இப்படி தான் நிறைய கல்லோபதேசம் வந்துட்டு இல்லையா? அதாவது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கிறது. எதுவுமே நம்ம ஒன்றை மட்டும் செஞ்சு நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. ஒன்லி நான் டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் நான் பிரியமாக வாழ்ந்துடலாம், நான் விசில் அடிச்சுட்டே இருந்தால் பிரியமாக வாழ்ந்துடலாம், அப்படி கிடையாது. தாவீது டான்ஸ் ஆடினார். நீங்களும் உங்கள் தனி ரூமில் ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல் கொடுக்குறாருன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடி நல்லா கையை தட்டி நடனம் போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஆடி ஜெபிக்கலாம். அதில் ஒரு தவறு நான் சொல்ல வரல. அது உங்களுக்கு கர்த்தருக்கு உள்ள விஷயம். நீங்கள் முட்டங்காலில் நின்று ஜெபிக்கலாம், நீங்கள் நடந்து ஜெபிக்கலாம், அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அதுதான் கரெக்டு, அதை செஞ்சாலே பரலோகம் போயிடலாம், அதுதான் தவறு. இப்போ நான் தசமபாகம்னு சொன்னதை வைத்து நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு பழைய பாட்டில் உள்ளதை வச்சு பேசுகிறாரு. தசமபாகம் நான் காணிக்கைக்கு ஒப்பனையாக நான் ஒரு பேரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். காணிக்கைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தசமபாகம்னு சொல்லுகிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு, நிறைய ஊழியர்கள் அதை தசமபாகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க காணிக்கைன்னு சொன்னாங்கன்னா அதில் தவறே வராது. ஏன்னா 10% கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவர்கள் வாயில் அதை பழகிட்டாங்க, தசமபாகம் சொல்கிறாங்க. இதை மாற்றி சொல்லலாம், காணிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் பைபிளில் பவுல் கூட அந்த காணிக்கையை அதிகமாக எதிர்பார்க்காம அவருடைய சொந்த பணத்திலே வேலை செய்தார். அதனால தான் இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் இந்த கெட்ட பேர் வர்றதுனால ஒரு இடத்துலையும் பணம் கேட்கறதில்ல, சொந்த காசு செலவழித்து உண்மையான ஊழியர்கள் அவர்கள் ஊழியத்தை செய்கிறாங்க. அது நமக்கு நன்கு தெரிகிறது. ஸோ தேவ ஜனங்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்ல வருகிறதா என்னுடைய கருத்தை தவிர நாங்கள் தசமபாகம் கொடுங்க நான் அப்படின்னு சொல்ல வரல. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஏவுகிறாரோ, உங்களுக்கு எவ்வளோ முடிகிறதோ அதை உங்கள் ஊழியர்களுக்கு கொடுங்க. ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தசமபாகம் மாதிரி ஒரு 10% கொடுக்கறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவவே படலை, எனக்கு கொடுக்க மனசில் அவ்வளோ செலவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தருக்காக கொடுக்கணும்னு ஒரு காரியம் இருக்கிறதுனால ஒரு 10% நீங்கள் கொடுக்கறது தவறே இல்லை. அதையும் தாண்டி ஆண்டவங்களை பலப்படுத்துகிறாருன்னா கூடவே கொடுக்கறது ஊழியர்களுக்கும், மிஷினரிகளுக்கும், ஏழைகளுக்கும் அது கண்டிப்பாக உதவி செய்யும். அடுத்த கள்ள உபதேசம் தான் நம்ம உபாசிக்கக்கூடாது,
சபை கூடுதல் வேண்டாம், ஆன்லைன்லேயே ஆராதிக்கலாம், இப்படிலாம் இன்றைக்கி நிறைய உபதேசம் வந்துட்டு. இந்த உபாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது உண்மையாட்டே கள்ள உபதேசம் தான். இதை நான் வியாக்கியானிக்க நான் விரும்பலை, நிறைய நேரம் ஆகிவிடும். அடுத்தது சபைக்கு போகாமல் இருக்கிறதும் அது ஒரு பெரிய கள்ள உபதேசம். வேதம் சொல்லுகிறது சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு போகிறதுக்கு சேலஞ்ச் இருக்குன்னா ஜெபிச்சு எடுத்து மெதுவாக போக ஆரம்பிக்கணும். ஆண்டவர் அதுக்குள்ளே வாசல்களை திறப்பார். அடுத்தது ஆன்லைன்லேயே ஆராதிச்சா போதும், ஆன்லைன் சபையே போதும்னு சொல்லும் பொழுது அதில் உள்ள ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடி உறவு இருக்காது. என்ன தான் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தாலும் ஒரு நாளாவது நேராக பார்த்தா தான் அவங்கள பழக முடியும். இதே போல் இன்றைக்கி ஆன்லைனில் திருவிருந்துலாம் நடக்குது. ஆன்லைனில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு திருவிருந்து எடுக்கிறாங்க. தேவ ஜனங்களே, இது ரொம்ப ஆபத்தாயிட்டு. நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு ஊழியத்தை ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அது தவறு கிடையாது. ஒரு நாள் வீட்டில் இருக்கிறீங்க, வேலை விஷயமாவோ இல்லை உடம்பு முடியல, நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க, அன்னைக்கு நீங்கள் இணையதளத்தில் யூடியூப்பில் நீங்கள் ஒரு செய்தியை கேட்டு நீங்கள் சபைக்கு போக முடியல பார்க்குறதுனால தவறு கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கை முறையவே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து செல்ஃபோன்லே எல்லா ஊழியர்கள் செய்கிறத பார்த்துட்டு செல்ஃபோன்லேயே பாஸ்டர் ஜெபித்து செல்ஃபோன்லேயே திருவிருந்தெடுத்து யோசித்து பாருங்கள். செல்ஃபோன்லேயே அவர் ஞானஸ்தானம் கொடுத்தா இனி மக்கள் ரெடி ஆயிடுவாங்க. பாஸ்டர் முங்கி எலும்புன்னு சொல்லுவார், அங்கேருந்து முங்கி எழும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் இன்றைக்கி வந்துவிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஆகிட்டே நம்ம சபை இப்படி மாறட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை இன்றைக்கி வந்து கொண்டு இருக்குது. தேவ ஜனங்கள் தான் உஷாராக இருக்கணும். சரி, மிக மிக விரைவாக நல்ல உபதேசத்தை நம்ம எப்படி அறியலாம்னா, முதல்ல வேதம் தான் நமக்கு உண்மையான டாக்டரின். ரெண்டாவது திரியேக தேவன், ட்ரினிட்டி, மூவொருமை தேவனில் யாரையாவது அவங்க டம்மி காடாக, சின்ன காடாக அப்படி மாற்றுறாங்களான்னு பார்த்துக்கணும். நிறைய பேர் பிதாவாகிய தேவனை உயர்த்தி வைப்பாங்க, இயேசுவை சிருஷ்டி என்று சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி ஒரு வல்லமை என்று சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவின்னு ஒரு நபர், ஹி ஹேஸ் அ பர்சனாலிட்டி. இயேசு கிறிஸ்து ஒரு திரியேக தேவனில் உள்ள ஒரு நபர். அப்போ இந்த மூவொருமை தேவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. தன்மையில் அவங்க அதாவது ஒரு மனதில் ஒன்றா இருந்து தன்மையில் மூவராக இருந்து மூவொரு தேவன் ஒன்றாக செயல்படுறாங்க. சரியா? அதனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 தனிநபராக பெர்சனாலிட்டி அவர்கள் இருக்கிறது. அந்த 3 பெர்சனாலிட்டியும் ஒரே எண்ணத்தோடு ஒரே ஆவியோடு அவங்க செயல்படுறாங்க. அப்போது அந்த மூவொருமை தேவனும் 3 ரீதியாக இருந்தாலும் ஒன்றாக செயல்படுறாங்க. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது குமாரன், பிதாவாகிய தேவன் உருவாக்கினார், அவர் உண்மையாகவே கடவுள் கிடையாது, அது குமாரன் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து 100க்கு 100 கடவுள், பரிசுத்த ஆவியானவர் 100க்கு 100 கடவுள், பிதாவாகிய தேவன் 100க்கு 100 கடவுள். தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டு, பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை இன்னைக்கு உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வரங்கள் உண்டு, கனிகள் உண்டு. இது ஏதாவது மாற்றப்படுகிறதுன்னு நம்ம உஷாராகணும். இன்றைக்கி வரங்கள் கிடையாது, கனிகள் மட்டும், அதுவும் ஒரு கள்ளோபதேசம். வரங்களும் உண்டு, கனிகளும் உண்டு. இல்லை கனிகள்லாம் கிடையாது, வல்லமை தான் பெருசு, அதுவுமே ஒரு கள்ளோபதேசம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது வரங்களும் வேண்டும், கனிகளும் வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தாவி கிடையாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, மறுபடி பிறப்பு கிடையாது, வேத வசனம் மட்டும் போதும்னு சொல்லுறதும் கள்ள உபதேசம் தான். அப்போ இப்படி நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் அழகாக பேதுரு மூலமாக ஆண்டு சொல்கிறார் உபதேசத்தை குறித்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் 37 42 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம மனம் திரும்பணும், அதுக்கு வசனம்தான் ஆதாரம். பேதுரு வசனம் பேசும்பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். 38வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் மனம் திரும்பினாங்க. 2வது விஷயம், ஃபஸ்ட்டு வசனம் கேட்டு குத்தப்பட்டாங்க, 2வது மனம் திரும்புகிறாங்க, 3வது பாவம் மன்னிப்புக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. அப்படியே தொடர்ந்து வந்தீங்கன்னா மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி வராங்க, செப்பரேஷன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம். அப்போ செப்பரேஷன் கிடையாது, உலகத்தான போல இருக்க ஒரு சபை வலியுறுத்துது, சினிமா ஸ்டாரை போல் மாறுறதுக்கு அது வலியுறுத்துதுன்னா அங்கேருந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா அங்கே வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்துன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவுட்வேர்டு அப்பியரன்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளான பரிசுத்த அலங்காரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அங்கே வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாக தரித்திருந்தாங்க. அப்போ அவங்க திருவிருந்து எடுத்திருக்கிறாங்க, அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க, சபை கூடுதல் இருந்திருக்கிறாங்க, ஜெபித்திருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல உபதேசம். அப்போ நல்ல உபதேசத்து குறித்து பேதுரு மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அந்த வசனங்களை எல்லாம் அழகாக நீங்கள் பார்க்க முடியும். அவங்க சீசர்கள் செஞ்ச விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அப்போது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் பேசுகிறவங்க, பரியாசம் ரொம்ப பண்ணுவாங்க, நல்லா வாதாடுவாங்க. இந்த கள்ள உபதேசத்தில் உள்ளவங்க
சிலவங்க வந்து அன்பாகவே வாதாடுவாங்க, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவுமே அந்த கள்ள உபதேசத்தின் ஆவி தான். கிறிஸ்துவின் உபதேச உடையவர்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, வாதாட மாட்டாங்க, அன்பாக பேசுவாங்க. புரியலைன்னா அந்த ஆளுக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களே தவிர, நம்மக்கிட்ட சண்டை உண்டாக்குற லெவலில் பேசுகிறது எல்லாமே கள்ளோபதேசம் தான். பிடிவாதம் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, விவாதவாதம் பண்ணுகிறது எல்லாமே கள்ளோபதேசத்தினுடைய அறிகுறி. பவுல் சொல்லுகிறாரு, எங்களுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் வாக்குவாதம் பண்ணுறது விஷயம் அல்ல, அதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ தேவ ஜனங்கள் இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தியங்களை எல்லாம் உள் வாங்கி கொள்ளணும். ஏகப்பட்ட கள்ள உபதேசம் வந்துட்டு ஆணும் திருமணம் வரைக்கும் இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்க ஆரம்பித்து விட்டது. எல்லா கடைசி காலத்தினுடைய செயல்பாடு இன்றைக்கி சபைக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. கள்ள உபதேசம்னா கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியானுடைய தெளிவோடு தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஆவியில் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க. இந்த அருமையான பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பிரோஜனம் இருந்தால் பகிருங்க. இப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய பதிவுகளை பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்ம தியானிக்கலாம், இணைந்திருப்போம். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.